குடியால் பிரச்சனையா அல்லது பிரச்சனையால் குடிக்கிறார்களா? குடி என்பது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாக ஒரு சிலரும், குடி என்பது சந்தோஷத்தை உண்டாக்கும் மருந்தாக ஒரு சிலரும் நினைக்கிறார்கள். ஆனால் குடி என்பது சந்தோஷத்தை உண்டாக்கும் மருந்தோ அல்லது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தோ அல்லது பிரச்சனைகளை உண்டாக்கும் காரணியோ அல்ல. சர்க்கரையானது ஒரு சிலருக்கு இனிப்பாகவும் சிலருக்கு விஷமாகவும் மாறுவது போல் குடியானது ஒரு சிலருக்கு சோமபானமாகவும் சிலருக்கு ஒவ்வாமையாகவும் மாறுகிறது. இந்த ஒவ்வாமைதான் அவர்களை மீண்டும் மீண்டும் குடிக்க வைத்து போதைக்கு அடிமையாக்குகிறது. இந்த ஒவ்வாமையானது யாருக்கு வரும், எப்போது வரும், ஏன் வருகிறது? இயற்கை ஒன்றே அறிந்தது. நவீன மருத்துவத்தில் பதில் சொல்ல முடியாத கேள்விகளும் தீர்க்க முடியாத நோய்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதில் இந்த குடிநோயும் ஒன்றுதான். அப்படியானால் இந்த ஒவ்வாமையான குடிநோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாதா என்ற ஐயம் உங்களுக்குள் எழும். எப்படி சர்க்கரை நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாத போதிலும் மருத்துவரின் அறிவுரைப்படி மருந்து, உணவு, வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயிலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொள்ள முடியுமோ, அதேபோல் குடி மற்றும் போதையால் பாதிக்கப்பட்டவர்கள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு தன் சிந்தனை, வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலமாக தன் ஆயுட்காலம் வரை குடியிலிருந்து தன்னை விலக்கி வைத்துக்கொண்டு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகையால் தீவிர குடிநோய்க்கு ஆளானவர்கள் கூட முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு குடியிலிருந்து தன்னை விலக்கி வைத்து சாதாரண மனிதனாக மட்டுமல்லாமல் ஒரு வெற்றிகரமான மனிதனாகவும் வாழ முடியும். இதற்கான சான்றுகள் வரலாற்றில் 100 உண்டு.